ரொம்ப சின்னதா இருக்குல்ல, ஒருவேளை கஷ்டப்பட்ட பொண்ணா இருப்பாளோ? பரமோ ஷாம் வர பாத்துட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பேசாத. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த வாழ்க்கைக்கு கோவம் வருது? அம்மா இத பாருங்கம்மா, அவங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம சாரி மட்டும்தான் கேட்கணும். அதை தவிர்த்து நீங்க ஏதாவது பேசிட்டீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக தான் உங்க கூட நான் வந்திருக்கேன். இவளுக்காக ஆஸ்பத்திரி வேலையோட விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். என்னதான் சக்குப்படி போட்டாலும் சரிப்பா, நான் வாயையே திறக்க மாட்டேன், சாரி மட்டும் கேட்பேன், போதுமா? சரி வா அம்மு, உள்ள போவோம். வீடு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. பவி பவி மேலதான் இருக்கணும். ஓய் பவி. சாம் சார் குரல் கேக்கு. ஹை சாம் சார் தான் வந்திருக்காரு. சாம் சார். ஓய் பவி, உன்னை பக்கம் தான் வந்திருக்கோம். என்ன பக்கையா? நான் கீழே வரேன், நீங்க உள்ள வாங்க. பவி பவி, நீங்களா யாரு? உங்களுக்கு யார் வேணும்? அது பவி பவி உங்க பொண்ணு தானே? அதான் பவியை பார்க்க வந்தோம். ஆமா ஆமா, பவி என் பொண்ணு தான், அவ வீட்டில் தான் இருக்கா. ஆமா சார், நீங்க அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த டாக்டர் தானே? ஆமா ஆண்டி, எனக்கு பவி நல்லா தெரியும். அதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக தான் வந்திருக்கோம். பவியை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? ஆனா பவி உங்களை பத்தி எதுவுமே சொன்னதில்லையே தம்பி. வாங்க வாங்கப்பா, வாங்கம்மா, வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா பவி, நல்லா இருக்கியா? ஆப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க உட்காருங்க. ஏம்மா பவி, நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோமா. அம்மாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உட்காருங்கம்மா. சரிங்க, உங்களை நான் முன்னாடிலாம் பார்த்தது இல்லைல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன், தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. இதுல என்ன இருக்கு? அதான் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஐயோ அம்மா, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சார் குடும்பத்துக்கு காப்பி கொண்டாங்க. இல்ல இல்ல வேண்டாம், இப்பதான் காபி குடிச்சிட்டு வந்தோம். சார், உங்களை திடீர்னு பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன் சார், நீங்க சொல்லவே இல்லை. அப்புறம் நான் போன் அடிச்சாதான் நீங்க எடுக்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்றது? இருந்தாலும் நீங்க சொல்லாம கொள்ளாம வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் தந்துட்டீங்க சார். இருந்தாலும் நான் உங்க பொண்ணுகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏங்க என்கிட்ட ஏங்க சாரி கேட்குறீங்க? இல்லம்மா, அவங்க ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கல, வீட்டில் வந்து பார்க்காங்களா, அதுக்காக சாரி கேட்காங்கம்மா, தப்பா நினைக்காதீங்க. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏ ரேணு, இந்த பாரு அக்காவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்துட்டு போடி. இவங்கள தான் எனக்கு தெரியுமே. என்னது, உனக்கும் தெரியுமா இவங்கள? ஐயோ, இவங்க யாருன்னு இவன் வளரிட்டு போறா. இவங்கள தெரியாதா? இவங்க வீட்ல தான் அக்கா வேலை பார்க்க போனா, இவங்க தான் அக்காவை ஏதோ சொல்லியிருக்காங்க. ஐயோ, இந்த எரும மாடு வேற மாட்டி விட்டுட்டேன், எப்படி சமாளிக்கிறது இத? உங்களாலதான் என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா? நீங்க பிள்ளைய கிள்ளிய விட்டுட்டு ஆட்டிய விட வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, அவங்கள எதுவும் சொல்லாதங்கம்மா. தள்ளி போடி. இவ்வளவு தூரம் என் பிள்ளைய பண்ணிட்டு எவ்வளவு தோரணையா வந்து எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க. சாரிங்க, நாங்க வேணும்னு பண்ணல, தெரியாம தான் உங்க பொண்ணை நான் திட்டிட்டேன். அதுக்காக தான் நாங்க சாரி கேட்க வந்திருக்கோம். சாரி எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க. என் பிள்ளை எப்படி கடந்தா தெரியுமா கொஞ்ச நாளா? அதை நான் தாயா பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆண்டி மன்னிச்சுக்கோங்க ஆண்டி, பவிய நாங்க அப்படி பேசுனது தப்பு தான், அதுக்காக தான் சாரி கேட்க வந்திருக்கோம். தம்பி, உங்களை நல்லவரே ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்களாலதான் என் பொண்ணுக்கு அப்படி ஆச்சா? இல்லம்மா, என் பையன் மேல எந்த தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மா, அவங்க மேல தப்பு இல்லம்மா, நான் தான் குழந்தைய தூக்க தெரியாம கீழே போட்டுட்டேம்மா, அதனாலதான் அவங்க சத்தம் போட்டாங்கம்மா. இல்ல அவங்க மேல என்னம்மா தப்பு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னது, நீ தான் குழந்தைய தூக்க தெரியாம தூக்கி கீழே போட்டுட்டியா? ஆமாம்மா, நான் தான்மா கை தவறி குழந்தைய கீழே போட்டுட்டேன், அதுக்கு தான் இந்த ஆண்டி என்ன திட்டுனாங்க, மத்தபடி எதுக்கும் திட்டல. பவி, எதுக்கு எங்களுக்காக உங்க மேல நீங்க இவ்வளோ பெரிய பழிய சுமத்திக்கிட்டீங்க? சார் சார், உங்களுக்காக நான் எவ்வளவு ஒரு பழியனாலும் என் மேல போட நான் தயாரா இருக்கேன் சார், நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம். பவி பவி, ஏன் பவி நீ இப்படி பண்ற அளவுக்கு நாங்கெல்லாம் உனக்கு எதுவுமே பண்ணலையே பவி, நீயே எதுக்கு பவி எல்லா பழியும் உன் மேல போட்டுக்கிட்ட? சார், எனக்கு என்னமோ உங்க மேலேயும் பாப்பா மேலேயும் ஒரு இனப்பிரியாத பாசம் இருக்கு சார், அது என்ன பாசம் தான் எனக்கு தெரியல. அம்மா, நீங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருங்கம்மா, நான் ஒரு நிமிஷம் இந்த வரேன். சாரி ஆண்டி, அக்கா இந்த நிலைமையில இருந்தோன்னே அதுக்கு நீங்க தான் காரணமோன்னு நினைச்சு நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். அக்கா சொன்னக்கப்புறம் தான் நீங்க எதுக்கு திட்டினீங்கன்னு எனக்கு தெரியுது, ரொம்ப சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா, நானும் உங்க அக்காவை உடனே அப்படி திட்டிருக்க கூடாது, என் மேலேயும் தப்பு இருக்குமா. சரி ஆண்டி, எனக்கு காலேஜ் லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா, நான் போயிட்டு வரேன், பாய். என்னங்க, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப மாடலா இருக்கல்ல, நம்ம ரகுக்கு இந்த பொண்ணை பேசலாமா?
வாயை உடைச்சிருவா அம்மு. அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்ட. இதுல வேற மாடல் பொண்ணா, நேரத்துக்கு நேரம் ஒண்ணு பேசுவியோ? சரிம்மா ரேணு, பார்த்துப்போ. சாரிங்க, எனக்கு எந்த விஷயமும் தெரியாம நான் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிட்டேன். பரவாயில்லைங்க, நான் பேசுனதும் தப்பு தானே. திரும்பவும் நீங்க பவிய நிலாவை பார்க்க கொஞ்சம் அனுப்புவீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவளால இந்த வேலையை தேர்ந்தெடுத்தா, அவளுக்கு பிடிச்சிருந்தா திரும்பவும் வந்து செய்யட்டும். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்டி, குழந்தைக்காக நான் வேணா பவிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? சரிப்பா, வேணா பேசிப்பாரு. ஓ, இவருதான் அந்த குழந்தையோட அப்பாவா? இவரை பத்தி தான் பவி அடிக்கடி பேசுவா. ஒருவேளை பவிக்கு இவர் மேல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ? பார்க்க இவரும் அழகா தான் இருக்காரு. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் எவ்வளவு சாரி கேட்டாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோ பவி. சார், நீங்க ஏன் சார் என்கிட்ட சார் கேட்குங்க? அம்மா என்ன வேணும்னையா பேசுனாங்க? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் சார் பேசியிருப்பாங்க. விடுங்க சார். நீ இப்படி மன்னிச்சு பழி ஏத்துக்கிறதெல்லாம் உன் பெருந்தன்மை பவி. எங்க அம்மா உன்னை கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது ஈடாகாது. சார், திரும்ப திரும்ப அதே பேசாதங்க சார். போனது போகட்டும். நிலா குட்டி எப்படி இருக்கா? இல்ல, இப்போ முன்னாடி மாதிரிலாம் சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, விளையாட மாட்டா, ஆக்டிவா இருக்க மாட்டா. திடீர்னு அம்மா அம்மான்னு கேக்குறா. அதான் பவி உன்னை. இது சாப்பிட மாட்டாளா? என்ன சார் சொல்றீங்க? அதுக்காக தான் பவி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நிலாக்காக நீ திரும்பி எங்க வீட்டுக்கு வருவியா? நான் எப்படி சார் திரும்பவும் அங்க வர்றது? எனக்கு கஷ்டமா இருக்கு சார். பவி, என் மதுவை நான் இழந்ததுல இருந்து நான் யாருக்கிட்டையும் இப்படி பேசினது இல்ல பவி. முத உங்ககிட்ட கேட்க எனக்காக வா பவி, ப்ளீஸ். சார், நீங்க ஏன் என்கிட்ட இப்படி கெஞ்சி கேட்கீங்க? எனக்கு உங்களும் நிலாவை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது சார். உங்களுக்காக நான் கண்டிப்பா வருவேன் சார். எனக்காக நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பவி. என்ன பவி, இவ்வளவு நேரம் உங்க ரியல் காஸ்டியூம்ல இருந்தீங்க, என்ன கண்டோன்னு அப்படியே சாரியில கலக்குறீங்க. போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க. இந்த வெக்கத்துக்கும் உங்க சாரிக்கும் அப்படியே நீங்க அழகா தான் இருக்கீங்க பவி. இந்த வெக்கம் உங்களை பார்த்தா எனக்கு முத வருது. இந்த வெக்கத்துக்கு சொந்தக்காரரே நீங்க தான் சார்.